சக்தி வந்து பொன்னிக்கு வந்து ஒரு கிஃப்ட் குடுக்குறாரு. அத பார்த்து வந்து பொன்னி அதிர்ச்சி அடையறாங்க. "என்ன சக்தி இது?" அப்படின்னு சொன்னோனே, "பிரிச்சு பாரு" அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு பார்க்குறாங்க நம்ம பொன்னி. பார்த்தா அதில ஒரு புடவ இருக்கு. "என்ன சக்தி இதெல்லாம்?" அப்படின்னோனே, நீ வந்து ஆல்ரெடி வந்து கழட்டுன இல்லையா? ஒரு புடவ வந்து உன்கிட்டருந்து கழட்டி வாங்குனாங்கல்ல, அந்த புடவ தான் இது" அப்படின்னோனே அதிர்ச்சி அடையறாங்க. "என்ன சக்தி மறுபடியும் இந்த புடவ எடுத்துட்டு வந்திருக்கீங்க. இதனால ஆஃபீஸ்ல பிரச்சனை ஆவாதா?" அப்படின்னோனே, "அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது பொன்னி. ஏன்னா வந்து ஆல்ரெடி ஆர்டர் குடுத்தாங்க இல்லையா? அதில எக்ஸ்ட்ரா ஒரு புடவ செஞ்சு வாங்கிட்டேன். இப்போ இந்த புடவ உனக்காக தான். இத யாரும் உன்கிட்டருந்து பறிக்கவே முடியாது. இந்த புடவைய நீ கட்டிக்கோ. ஆசை ஆசையா அந்த புடவைய நீ எடுத்து கட்டிக்கினேன். அத உன்கிட்டருந்து வாங்கினத என்னால தாங்கிக்கவே முடியல பொன்னி. அதனால தான் இந்த புடவைய நான் உனக்கு குடுத்துருக்கேன். இந்த புடவைய தான் நீ நாளைக்கு கட்டிக்கணும்" அப்படின்னு சொன்னோனே, ரொம்ப தேங்க்ஸ் சக்தி" அப்படின்னு சொல்லிட்டு அந்த புடவைய தொட்டு தொட்டு பார்க்குறாங்க. "இப்போ உனக்கு சந்தோஷமா? உனக்கு சந்தோஷமா இல்லையோ? எனக்கு இப்போ தான்ப்பா நிம்மதியாச்சு" அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. சக்திய போனோனே அந்த புடவைய வச்சு வச்சு பார்க்குறாங்க. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பொன்னி. சந்தோஷத்தில அளவே தெரியல பொன்னிக்கு. அந்த அளவு சந்தோஷப்படுறாங்க. அடுத்த நாள் வந்து பொன்னி வந்து காலையில எல்லாருமே "பொன்னிய காணோமே என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோனே, பொன்னி வந்து அந்த சாரிய கட்டிட்டு கீழ இறங்கி வராங்க. அத பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி அடையறாங்க. "இந்த புடவ தானே அன்னைக்கு வந்து கட்டிட்டு வந்துட்டு பிரச்சனையாச்சு. சக்தி கிட்ட கூட கழட்டி குடுத்தியே, அந்த புடவைய மறுபடியும் கட்டிட்டு வந்துட்டியா? உனக்கு இவ்ளோ திமிரா?" அப்படின்னு சொல்லிட்டு உஷா கேட்குறாங்க. உடனே பிரீத்தி வந்து, "இந்த புடவ எப்படி உங்ககிட்ட? மறுபடியும் ஏன் கட்டுனீங்க?" அப்படின்ற மாரி பேசுறாங்க. உடனே வந்து, என்ன எவ்ளோ வந்து திமிர் இருக்கும் இவளுக்கு. மறுபடியும் அதே புடவ கட்டிட்டு வந்திருக்கா. சக்தி இதெல்லாம் கேட்கலையா? என்ன பொன்னி உனக்கு அறிவுன்றது இருக்கா இல்லையா?" அப்படி சொல்லிட்டு உஷா கேட்டுட்டு இருக்காங்க. எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. ஜெயாவும் வந்துடுறாங்க. "இங்க பார்த்தீங்களா உங்க மருமகள என்ன பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு" அப்படின்னு சொல்லி ஜெயா கத்துறாங்க. உடனே வந்து சந்திரசேகர் வந்து, இரும்மா கொஞ்சம் கேட்கலாம். எதனால பொன்னி இந்த புடவைய கட்டினான்னு தெரியலையே. அவ அன்னைக்கு அவளே தானே வந்து கழட்டி குடுத்தா" அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து யோசிச்சுட்டு ஒண்ணும் புரியாம, "என்னம்மா பொன்னி இதெல்லாம்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே ஜெயா வந்து, "எல்லாம் திமிரு இவளுக்கு" அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அடுத்து வந்து, "எல்லாரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா பொன்னி பேசுறத?" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சக்தி வராரு. உடனே வந்து பொன்னி வந்து அது வந்து அப்படி சொல்ல வராங்க. "இரு பொன்னி நானே சொல்றேன்" அப்படி சொல்லிட்டு, "இந்த புடவைய பொன்னிக்கு நான் தான் குடுத்தேன்" அப்படின்னோன, "அதே புடவையா?" "அதே புடவ கிடையாது. அதே மாரி வேற புடவ. நெறைய புடவ பிரீத்தி ஆர்டர் வந்துச்சுல்ல நம்மளுக்கு. அதில எக்ஸ்ட்ரா ஒரு புடவ செஞ்சு வாங்கிட்டேன். பொன்னி அன்னைக்கு ஆசை ஆசையா அந்த புடவ எடுத்து கட்டினா. அத திருப்பி வாங்கினதுலேருந்து எனக்கு மனசே சரியில்ல. பொன்னிக்கிட்டேருந்து அத வந்து வாங்க வேணாம்னு சொன்னேன். ஆனா யாருமே கேட்கல. அதனால எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதனால தான் பொன்னிக்கு அதே மாரி புடவ வந்து எடுத்து குடுத்துருக்கேன். பொன்னி இப்ப சந்தோஷமா? பொன்னி எப்படி இருக்கா அந்த புடவையில?" அப்படின்னோனே, உடனே சந்திரசேகர், "ரொம்ப நல்லதுப்பா. ரொம்ப நல்ல விஷயம் செஞ்சிருக்க. உண்மையிலேயே உன் பொண்டாட்டிய எப்படி பார்த்துக்கணும்னு உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் பொன்னிய பத்தி கவலை எனக்கு இருக்கவே இருக்காது. ஏன்னா நீ இருக்க சக்தி" அப்படி சொல்லிட்டு சந்தோஷமா போறாரு. இதெல்லாம் பார்க்குற ஜெயாக்கு செம்ம கடுப்பா இருக்கு. உடனே உஷா சொல்றாங்க, "இந்த மாரி காஸ்ட்லி புடவைலாம் எடுத்துட்டு வந்து குடுக்குறியே சக்தி, எவ்ளோ பணம் லாஸ் தெரியுமா உனக்கு? அத பத்தி நான் தானே இன்னைக்கு கவலைப்படணும். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நான் அவளுக்கு குடுக்கக்கூடாதா?" அப்படின்னு சொன்னோனே, பொன்னி வந்து யாரு இந்த வீட்டுக்கு? ஏன் அவ குடுக்கக்கூடாதுன்னு சொல்றீங்க? அவ என் பொண்டாட்டி இல்லையா? நான் குடுக்கக்கூடாதா? அப்படி சொன்னோனே எல்லாருமே அதிர்ச்சி அப்படியே பார்க்குறாங்க. சக்தி வாயாலே பொண்டாட்டின்னு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தியும் அப்படியே டென்ஷனா பார்த்துட்டு இருக்காங்க. "இங்க பாருங்க, அவளுக்கு நான் குடுக்க வேண்டியது கடமை. அவ மனசு கஷ்டமாயிடுச்சு. அதுக்கு எவ்ளோ காசும் ஈடு ஆகாது புரியுதா? அவ மனசுக்கு இந்த காசெல்லாம் சாதாரண விஷயம்" அப்படின்னு சொல்லிட்டு, "நீ பொன்னி சந்தோஷமா இருக்கல, எனக்கு அது போதும் பொன்னி" அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. பொன்னியும் சந்தோஷமா வந்து, "நான் கோயிலுக்கு போறேன்னு" சொல்லிட்டு கிளம்பி போறாங்க. இதையெல்லாம் பார்க்குற பிரீத்திக்கு செம்ம கடுப்பா இருக்கு. உடனே வந்து உஷா கேட்குறது, "என்னது இது? இப்படி மாறிட்டான் இவன். பொன்னிக்காக என்ன வேணா செய்வான் போல்ருக்கே" அப்படின்னு சொல்லிட்டு உஷா கேங்கும் பேசிக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்குற பிரீத்தி வந்து, "இத விடவே கூடாது. இவங்க 2 பேரும் பிரிச்சே ஆவணும். சக்தி வந்து என் பக்கம் திரும்பியே ஆவணும். அதுக்கு ஏதாவது பண்ணியே தீரணும்" அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. நாளுக்கு நாள் வந்து இந்த சக்தியும் பொன்னியும் ஒண்ணா சேர்ந்துட்டாங்க. ஆனா கூடிய சீக்கிரமே ஒண்ணா வாழவும் ஆரம்பிச்சுருவாங்க. இத விட்டா அவ்வளோதான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க பிரீத்தி. இத விடக்கூடாது. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இது முடியுது.